புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். புனைப்பெயர் புதுவை கேசு பாரதிதாசன், கேசு ஆர், கண்டெழுதுவான், கிண்டல்காரன், கிறுக்கன் ஆகியவை ஆகும். தந்தையார் பெயர் கனகசபை, தாயார் பெயர் இலக்குமி அம்மையார். புதுச்சேரியில் 29 4ஆம் மாதம் 1891 ஆண்டு அன்று பிறந்தார். பிரெஞ்சு மொழி பள்ளி, தமிழ் பள்ளி, கல்வே கல்லூரி ஆகியவற்றில் கல்வி பயின்றார். தமிழ், பிரெஞ்சு ஆகிய மொழிகளை அறிந்திருந்தார். தமிழ் புலவர் தேர்வில் வெற்றி பெற்றார். 1909 ஆண்டு முதல் 1946 ஆண்டு வரை கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணியாற்றினார். தேசகேசவன், ஆத்மசக்தி, தமிழ்நாடு, துப்ளேக்ஷு, புதுவை முரசு, சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம், முல்லை, குயில் போன்ற இதழ்களின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். இசையோடு பாடுவதிலும் நாடகங்களில் நடிப்பதிலும் ஆற்றலுடையவர். திரைப்படங்களுக்கு வசனமும் அதாவது உரையாடலும் மற்றும் ஏறத்தாழ 20 படங்களுக்கு பாடல்களும் எழுதியுள்ளார். 1946 ஆண்டு கவிஞரின் 55வது வயது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் 25,000 ரூபாய் பொற்கிழி வழங்கப்பட்டது. பாரதிதாசன் 21 4ஆம் மாதம் 1964 ஆண்டு செவ்வாய்க்கிழமை இயற்கை எய்தினார். அவரை புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்றும் அழைத்து மகிழ்வர். 1965 புதுவையில் கடற்கரையை ஒட்டி பாரதிதாசன் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது. 1968 உலகத் தமிழ் மாநாட்டின் சார்பில் சென்னை கடற்கரையில் பாரதிதாசன் முழு உருவச்சிலை நிறுவப்பெற்றது. 1970 கவிஞரது பிசிராந்தையர் நாடக தமிழ் நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு வழங்கப்பட்டது. 1972 பாவேந்தரின் முழு உருவச்சிலையை புதுவை அரசு அரசினர் பூங்காவில் நிறுவியது. 1982 திருச்சியில் புதியதாக தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ற பெயரை தமிழக அரசு சூட்டியது. 1990 ஆண்டு அவரது 100ஆண்டு விழாவையொட்டி தமிழக அரசு அவர் தம் நூல்களை அரசுடைமையாக்கியது. தமிழ் மக்களுக்கு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என தமிழுக்கு செய்யும் தொண்டையே தம் வாழ்நாள் தொண்டாக செய்தவர் பாரதிதாசன். தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என தமிழை உயிரெனக் கருதி போற்றியவர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழங்கள் அசதிக்குச் சுடர் தந்த தேன். தமிழங்கள் அறிவுக்குத் தோள், இன்பத் தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழங்கள் பிறவிக்குத் தாய், இன்பத் தமிழங்கள் வளமிக்க உளமுற்ற தீ என பாரதிதாசன் தன் கவிதை வரிகள் வாயிலாக தமிழ் மொழியை அமுதோடு ஒப்பிட்டு பாடுகிறார். அமுதம் எப்படி இனிமையாக இருக்குமோ அதே போல தமிழ் இனிமையான மொழி என்கிறார் பாரதிதாசன். மேலும் தமிழை மனித உயிருக்கு நிகராக ஒப்புமைப்படுத்தி கூறுகிறார். சமூகம் சிறப்புற்று வளர்வதற்கு தமிழ் மொழி நீராக பயன்படும் என்றும் தமிழ் நறுமணம் உடையது என்றும் கூறுகிறார் பாரதிதாசன். உண்டவர்களை மயக்கம் கொள்ள செய்யும் மதுவாக தமிழை உவமிக்கிறார். மனிதர்கள் இளமையோடு பொலிவாக இருக்க பால் எப்படி பயன்படுகிறதோ அத்தகைய பால் போல் சுவையும் வளமும் நிறைந்தது தமிழ். இந்த தமிழ்
புலவர்களின் புலமையை அறிவிக்கும் கூர்வேலாகும். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானமாகும். இன்பத் தமிழ் மொழியே எங்கள் அறிவுக்கு தோளாகும். இன்பத் தமிழ் எங்கள் கவிதையில் கவித்துவத்திற்கு வாளாகும். எங்கள் பிறவியின் தாயாகும். அப்படிப்பட்ட இன்பத்தமிழ் எங்கள் வாழ்க்கையை வளமுடையதாக மாற்றக்கூடிய தீயாகும். இப்பாடல் உவமைச் சிறப்பு மிக்கதாக தமிழுக்கு அமுதையும் நிலவையும் நறுமணத்தையும் மதுவையும் உவமிக்கிறார் பாவேந்தர். தமிழின் சுவையை தேனின் சுவையோடு ஒப்பிட்டு மகிழ்கிறார் இன்பத் தமிழ் மொழியை பருகிய பாவேந்தர். தமிழை ஓர் அழகிய பூக்காடு என்றும் தன்னை அதில் வட்டமிடும் ஒரு தும்பியாகவும் உருவகித்து கூறுகிறார் பாவேந்தர். தமிழே, நீ ஓர் பூக்காடு, நான் ஓர் தும்பி. தமிழுக்கு தொண்டு செய்தோன் சாதல் இல்லை. தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டா என்று தமிழ் தொண்டர்க்கும் தமிழ் கற்றார்க்கும் நிலைப்பேறு உண்டு என்கிறார் பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்து தமிழை போற்றி புகழ்ந்த பாரதிதான் செத்தானா இல்லையே என நிரூபித்து காட்டுகிறார் தன் வரிகளால் பாரதிதாசன். அது மட்டுமல்லாமல் தமிழையும் பாரதியின் புகழையும் எடுத்துரைக்கிறார் இக்கவிதை வாயிலாக பாரதிதாசன்.